பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம். படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் ரஞ்சன். சமீபத்தில் படித்த ஒரு புத்தகத்திலேருந்து தலாய் லாமா சொன்ன ஒரு சொற்றொடர் ஞாபகத்துக்கு வருது. அது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். வாழ்க்கையின் முதல் நோக்கமே பிறருக்கு உதவியாக இருப்பது. இரண்டாவது நோக்கம் அப்படி உதவியாக இல்லாவிட்டாலும் கூட உபத்திரமாக இல்லாமல் இருப்பது. இப்படி புத்தகங்கள் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க வல்லவை. நம்முடைய படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் எழுத்தாளர்கள், கவிஞர்கள் போன்ற பிரபலங்கள் அவங்க படிச்ச புத்தகங்கள்லேருந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மோட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வரிசையில இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கும் பிரபலம் ஒரு கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், உலக புகழ்பெற்ற ஒளிபரப்பாளர். இவரோட வர்ணனைகளை கேட்காத கிரிக்கெட் ரசிகர்கள் இல்லைன்னு சொல்லலாம். அவர்தான் திரு அப்துல் ஜப்பார் அவர்கள். நீங்கள் பல துறையில் இயங்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பிஸியான ஸ்கெட்யூலில் இந்த நிகழ்ச்சிக்கு, ஒரு இலக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, அது எனக்கு கிடைத்த பெரிய கௌரவம். ஏன்னால் இது மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள், வேண்டாம் என்று சொல்வார்கள். எனக்கு பிடித்த துறை, அதை அனுசரித்து எங்களை கூப்பிட்டிருக்கிறீர்கள். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. பாட புத்தகங்களை தாண்டி இலக்கிய பரிச்சயம் உங்களுக்கு எப்படி தொடங்கியது? அது உங்களை எழுத்தாளர் ஆக்கும் முறையான அந்த பிரயாணத்தை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நான் பிறந்தது தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளத்தில். 40களின் கடைசி வரை அங்கே மேல் படிப்புக்கான பள்ளிக்கூடம் கிடையாது. என் தந்தை கொழும்பிலே ஒரு வியாபாரி. அப்போது என்ன அங்கே கொண்டு போனால் நல்ல ஸ்டாண்டர்ட் இருக்கும், நல்ல படிப்பு இருக்கிறதுக்கான என்னை கூட்டு போயிட்டாங்க. அப்படி போன இடத்துல தான் நான் 1950 என்று பிறந்த நாள் என்று இலங்கை வானிலையில் முதலாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். அதுதான். பிறகு 1951 ஆடிஷன் இல்லாமல் நான் நாடக அரங்குக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பிறகு நான் திரும்பி பார்க்கவில்லை. இன்னும் குறிப்பாக சொன்னால் 5ஆம் வகுப்புக்கு பிறகு நான் என் தந்தையிடமிருந்து எந்த காசும் பெற்றுக் கொண்டதில்லை. கல்வி கட்டணமானாலும் சரி, உடுப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா அன்றைக்கு எனக்கு இலங்கை வானிலை வருமானம் 300 முதல் 400 வரை. என் பையன் கேட்டான், அது என்னப்பா 300 ரூபா பெரிய பீனட்ஸ்ன்னா? போடா, அன்னைக்கு 300 ரூபாய்க்கு 3 பவுன் தங்க நகை வாங்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி இருக்கும்போது சில்லையூர் செல்வராசன், நம்முடைய பேராசிரியர் காசிவர் தம்பி, கலாநிதி கைலாசபதி, அப்படி நிறைய இலக்கிய ஜாம்பவான்களோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதாவது அங்கே விவேகானந்தர் சொசைட்டின்ற ஒரு ஹால் இருக்குது. இந்த வசதி இல்லாதவங்களாம் அங்கே தான் நிகழ்ச்சி நடத்துவாங்க. அப்போ இந்த எழுத்தாளர் கூட்டங்கள்லாம் அங்கே நடைபெறும். போனால பார்த்து பொன்னுதுரை எஸ்போ, இப்படி எல்லாம் ஜாம்பவான்கள், எழுத்துறை இலங்கையை பொறுத்தவரை அவர்கள் ஜாம்பவான்கள். அவர்களுடைய பரிச்சயம் இருந்தபோது நான் என்ன படிச்சுட்டேன், ஒன்றும் படிக்கலையே. அவங்க இதெல்லாம் பேசுவாங்க. அது அப்போ அவன் நீட் செய்வாங்க, அந்த பேரை சொல்லுவாங்க, இந்த பேரை சொல்லுவாங்க, நமக்கு தெரியாத பேரையெல்லாம் சொல்லி நம்ம மிரட்டுவாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஆசை, இதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற அந்த கைச்செலவு கிடைக்கிற பணம் இருக்கு இல்லையா, அதை பூரா கிரிக்கெட் புக்காக வாங்கி தொலைச்சிருக்கேன் நான். அது நம்ம வாட்டர் ஹேமண்ட்லேருந்து கடைசியாக டோனி லோக்கட்டே ராங் ஒன் வரைக்கும் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அது எனக்கு பிற்காலத்தில் உதவி, வேறு விஷயம். ஆனால் இந்த இலக்கிய பரிச்சயம் ஏற்பட்ட பிறகு எனக்கு ஆழ்ந்து படிக்க வேண்டும், நிறைய படிக்க வேண்டும் என்கிற ஒரு நினைப்பு ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது தான் இந்த டேல் கார்னெகியோட ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பீப்புள், இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள்ங்கிற ஒரு நூல் கையில் கிடைச்சிது. அது உண்மையிலேயே அது என்னை செதுக்கியது, என்னை செம்மைப்படுத்தியது அந்த நூல் என்று சொல்லலாம். மிக அருமையான நூல், வாழ்க்கை வழிகாட்டி என்று நான் வைத்திருக்கிறேன். வேறு எத்தனையோ பேர் உதாரணம் சொல்லலாம், சண்டைக்கு வருவாங்க. அதனால் வாழ்க்கையின் வழிகாட்டி என்பதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அதில் நான் ஒன்றே நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த நானுங்கிறதுக்கு அழுத்தம் கொடுக்காது. எல்லாம் நான் சொல்லாத, அடுத்த இடத்துல ஒன்றை வச்சுப்பார். அதுதான் என்னுடைய இது. ஆமாம். அதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறாரு, நான் என்பது அகம்பாவம், நான் என்பது தன்னம்பிக்கை, நான் தான் என்பது அகம்பாவம் சொல்கிறார். அதில் இந்த எப்போவுமே அடுத்தவன் ஷூவில் ஒன்றை வச்சுப்பார், நீ ஓன் சங்கதியை பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்கிறார். உதாரணமாக நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, சரக்கு வந்துட்டு அந்த பாஸ் வரணும் பேங்கில், காசு கட்டி எடுக்கணும்னா பாஸ் வரலை.
எங்களுக்கு சரக்கு தேவை, எடுக்கணும், ஒன்றும் முடியல. கடைசியில் இப்போ ஃபோனை போட்டு கடைசியில் என்ன, அது தவறான கிளைக்கு போயிருக்குது. அங்கே போய் காசை கட்டி அந்த பாஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கிடையில் நாங்கள் கொடுக்க வேண்டியவங்கெல்லாம் துடிக்கிறாங்க. அது என்னையா எங்களுடைய ஷெடியூல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி கடைசியில் அது வந்த உடனே பார்த்து செய்ய வேண்டியெல்லாம் செய்தாச்சு. நம்ம பாட்டுன்னு சொல்கிறாரு, நான் செவுட்டில் அடித்த மாதிரி 4 போடுங்க, லெட்டர் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நியாயமா எங்களை அந்த அளவு அந்த பாடுபடுத்திட்டு அதான் செய்யணும். ஆனால் நான் யோசித்தேன், நம்ம அவனை திட்டி கடிதம் எழுதிடலாம். அவன் பொண்டாட்டிக்கு அன்னைக்கு தான் பல்வலி இருந்திருக்கும், அந்த வழியோட அவன் ஆஃபீஸுக்கு வந்திருப்பான். இந்த கடிதம் ஆமாம் இவருக்கு தான் பெரிய கரைச்சல், மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கான் நினைப்பான ஒழியா நம்ம கடிதத்துக்கு போயிட்டுருக்கேன். நான் சொன்னேன், உங்களுடைய பாஸ் தவறான கிளைக்கு போனதுனால எங்களுக்கு சிரமம் ஏற்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் சரியான, எங்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை விடுங்க, நீங்கள் சரியான கிளைக்கு அனுப்பியிருந்தால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசும் நேரத்தோடையே கிடைத்திருக்கும். அவ்வளோதான். அந்த ஜிஎம் சொன்னாரா, இந்த ஆள் அடுத்த வரை சென்னைக்கு வரும்போது என் ரூமுக்கு கெபினுக்கு கூட்டுவான்னு சொல்லி என்னை கூட்டுவேன். நான் வந்தேன், சந்திச்சு எனக்கு லஞ்சு கொடுத்தாரு. அவர் சொன்னார், உன்னுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, எங்கள் ஸ்டாஃபுக்கு ஒரு லெக்சர் கொடுக்குறியா கேட்டார். என்ன லெக்சர்? இல்லை, இது ஒரு புதுமையான அனுபவம். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிற, பெரிய கஸ்டமர்லாம் நான் திட்டியிருக்கலாம், அங்கங்கே நான் அலைஞ்சிருக்கேன், இவ்வளோ பண்ணுறேன், நிச்சயமாக கோவம் வரும் உனக்கு. நீ எங்களை என்ன திட்டினாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் நீ என்ன சொல்கிற, ஓன் சிரமம் இல்லை, அதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற சொல்கிற பற்றியா? அவனா சொன்னேன், இந்த மகான் டேல் கார்னகி ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படி தான் நினச்சேன். அந்த மாதிரி வழி நெடுக அந்த புத்தகத்தை வாசிக்கும் போதும் நீங்கள் உங்களை செதுக்கிக் கொள்வீர்கள், உங்களை பண்படுத்துவீர்கள். இன்றைக்கு நான் ஏன்னா எல்லாரும் போல எனக்கும் கோபம் எல்லாம் செய்யணும். ஆனால் நான் அடுத்தவங்க நிலையிலேருந்து பார்ப்பேன். இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுக்குன்னு சொல்கிறாங்க, 1 மணி நேரம் எடுக்கும். அவருக்கு என்ன கஷ்டமோ எதனால் ஏற்பட்டது நமக்கு தெரியல. சரி, நம்ம ஒரு 50 நிமிஷம் பரவாயில்ல சகிச்சுக்கலாம், அவ்வளோதான். இந்த சகிப்புத்தன்மை பொது வாழ்க்கையிலையும் குடும்ப வாழ்க்கையிலும் எல்லா விதத்திலும் எனக்கு கை கொடுத்துருக்கு. கண்டிப்பாக எனக்கு கை கொடுத்துருக்குது. அது சொல்லுவாங்க, அவன் ஒரு சவங்கடா, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியும். அதை விட உங்களோட அதிகமாக கோவப்பட எனக்கு தெரியும். எனக்கு கம்பீரமான குரல், நான் சத்தம் போட்டேன்னா அந்த ஒக்டேனுக்கு யாரும் கிட்ட வர முடியாது. ஆனால் அது வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு பக்குவப்படுத்திய நூல் அந்த டேல் கார்னகியோட நூல். அதே மாதிரி இந்த அறிவு நூல்கள். இப்போ பாருங்கள், இந்த இவர் எழுதியிருக்கிறார், நம்ம மதுரா பாலன் இருக்கிறார், சொல்ல துடிக்கும் மனசு. அவர் எழுத்தாளர் இல்லை, அவர் சுற்றுலாத்துறையில் இருக்கிறார், அதில் பெரிய விற்பனர், அது மறுப்பதற்கு இல்லை. அவர் முன்னோடி இஸ் அன் அத்தாரிட்டின்னு சொல்லலாம். ஆனால் சாதாரணமாக பேசி கொண்டிருக்கும் போது சில அற்புதமான கருத்துக்களை சொல்வார். நான் சொன்னேன், இதை நீ இப்படியே விடாதீங்க, பதிவு செய்ய. எனக்கு எங்கே நேரம், எனக்கு இங்கே எழுத வரும், அதெல்லாம் இல்லை, நீங்கள் ஒன்று செய்யுங்க, ஒலிப்பதிவு செய்யும். ஒலிப்பதிவு செய்து அப்புறம் அந்த சொல்ல துடிக்குது மனசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அதாவது யதார்த்தமான கருத்துக்கள். நம்ம அதை பற்றி நினச்சிருக்கோம், ஆனால் அதை பற்றி நினச்சி கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் இவர் அதை சொல்லுவார், நீ இதை செய்திருக்கலாமே, செய்யலையே ஏன் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் அந்த ஒரு நமக்கு ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த இளைய சுந்தரம் இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு நல்ல நகைச்சுவை பேச்சாளர். அவர் வானொலியில் இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் என்ன இது, நீங்களும் பேச்சாளராகலாம், வானொலியை பற்றியெல்லாம் புக் எழுதியிருக்கார். ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் தியாகசீலர் கக்கன்ஜியை பற்றியும் 2 புக் எழுதியிருக்கிறார். மிக ஆழமாக அவர்களுடைய உறவு, காமராஜருடைய பார்த்துருக்க நியாயம் இல்லை, ஆனால் கக்கன்ஜியுடைய உறவினர்களெல்லாம் சென்று கண்டு அந்த நூலை எழுதியிருக்கிறான்னு சொன்னால் அதில் ஒரு அருமையான ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. எந்த வார்த்தை ஜாலமும் இல்லை, எந்த மாயாஜாலமும் இல்லை, எந்த புதிய உத்திகளும் இல்லை, சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லிக்கொண்டே போகிறார். அதுதான் ஈர்க்கக்கூடியது. மிக அற்புதமாக பேசுறீங்க. உங்க கூட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அதாவது இதை பற்றி எங்களுக்கு அறிமுகப்படுத்த போறீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த முஸ்லீம் மைண்ட் இருந்தது. ஓகே. மகாத்மா காந்தியின் பேரப்பிள்ளை, மகன்வழி பேரன் ராஜ்மோகன் காந்தி எழுதியிருக்கிறார். 12 வயதாக இருக்கும்போது இந்தியா சுதந்திரம் அடைகிறது. அன்று முதல் இன்று வரை உள்ள சம்பவங்களை மிக நேர்மையாக நடுநிலை நின்று அவர்களையும் இவர்களையும் யாரையும் சாராது ஒரு சரித்திர தொகுப்பாக அதை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன்னா, கொலை செய்வதில், கொள்ளையடிப்பதில், கற்பழிப்பதில், கடத்துவதில் ஆகிய அத்தனை அக்கிரமங்களிலும்
இந்துக்களும் முஸ்லீம்களும் சீக்கியர்களும் ஒருவரை ஒருவர் விஞ்சி நின்றார்கள். என்ன ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவர் யாரையும் சப்போர்ட் பண்ணல, யாரையும் சொல்லல. அவர் சொல்றாரு அவ்வளவையும் அத்தனை அக்கிரமங்களையும் இந்த பிரிவினையின் போது எல்லோரும் செய்தார்கள். அதே தோணியில் அவர் போறாரு. போரிட்டு இன்றைய காலகட்டத்துக்கு மிக அவசியமான நூல் அது. ஆகையினால அதை நான் மொழிபெயர்ப்பை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக அது வெளிவரும்னு நினைக்கிறேன். ஆமா. அதுபோல இன்னொரு நூல் எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் இறந்து போனார். அவரை பற்றி இருக்கு. அவர் நிறைய தன்முனைப்பு நூல்கள் எழுதியிருக்கிறார். டேல் கார்னகி அளவுக்கு சொல்ல மாட்டேன், ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், வியாபாரம் செய்வது எப்படி, வாழ்க்கையில் அனுபவிப்பது எப்படி, அதை செய்வது எப்படி, இதை செய்வது எப்படி, நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த நூல்கள் எழுதினால ஒரே ஒரு ஆங்கில நூல் முகமது தி ப்ராஃபட் 800 பக்கம். ஆனால் செம்மாந்த ஆங்கிலம் சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஒரு வெள்ளைக்காரன் பார்த்தா பொறாமைப்படுற அளவுக்கு அவ்வளவு நேர்த்தியான நடை, அழகான நடை, அருமையான சொல்லாடல்கள், சொற்பிரயோகம். அவருடைய அந்த ஆங்கில ஞானத்துக்கு 2 உதாரணம் சொல்லலாம். ஒரு இடத்துல சொல்லுவாரு லாக் ஸ்டாக் அண்ட் பேரல். அதான் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க தி லெஃப்ட் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் சொன்னா நம்ம என்னத்தை மொழிபெயர்ப்பு இருக்குன்னா மூட்டை முடிச்சு பண்ட பாத்திரங்களுடன் புறப்பட்டு சென்றார்கள். ஐயா தப்பிச்சாச்சு. அடுத்தாவது ஒரு இடத்துல சொல்லுவாரு பெல் புக் அண்ட் கேண்டில் கோல். இங்க போய் மொழிபெயர்க்கிறது பெல்லுன்னா மணி, புக்குன்னா புத்தகம், கேண்டில்னா மெழுகுதிரி. இது போய் என்ன வார்த்தை பிரயோகம். அது ஆங்கிலத்தில் உள்நுழைந்து பார்த்திருக்க வேண்டும், ஆங்கில மக்களோடு பழகி இருக்க வேண்டும், ஆங்கில நிறைய இலக்கியங்களை வாசிச்சிருந்தா தான் இது வாசிக்க முடியும். நான் இருந்தாலும் அந்த கண்டெக்ஸ்டுக்கு அந்த இடத்துக்கு என்ன பொருந்தும். அதாவது நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிகிறதுக்கு ஒரு 10:30 ஆகும். 10:30க்கு தான் உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். எழுதோ மொழிபெயர்ப்போ எழுத ஆரம்பிப்பேன். அந்த பக்கத்தில் ஒரு பக்கம் 50 நிமிஷம் எடுக்கும். ஒரே பக்கத்தோடு போய் முழிச்சு போய் படுக்கிறதுனால உண்டு. விடிய எழுதிக்கிட்டே இருந்து காலையில் குளிச்சுட்டு தொழுதுட்டு அடுத்த நாள் வேலையை பார்த்தது உண்டு. அலுப்போ சலிப்போ எதுவும் எனக்கு இருக்காது. இந்த இதில் பெல் புக் அண்ட் கேண்டில் வேலைக்காக போய் படுத்துட்டேன். 4 மணிக்கு எழும்புனேன் காலையில். மனம் வாக்கு காயமுடன் மொழிபெயர்த்தேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் என்னடா நீ தடிக்க குட்டிக்கலம் போடுவான்னு நினைச்சிருந்த இடத்துல நீ தாவிட்டடா அப்படி. அதை இந்த முகவரியிலே சொல்லியிருப்பார். இந்த செம்மாந்த ஆங்கிலத்தில் வந்த நூலை ஒரு அரபி குதிரை போல தாண்டி இருக்கிறார் என்று சொல்லுவார். நீங்கள் ஒரு ஆங்கில புத்தகத்தை ஒரு நாவலை ஒரு வாரத்தில் படிப்பீங்களா இருக்கும். எனக்கு 1 மாதம் ஆகும். ஏன்னு சொன்னால் அந்த ஆங்கில வரிகளை நான் தமிழில் மொழிபெயர்ப்பேன். உதாரணமாக ஒரு நூல் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு இடத்துல ஒரு மனைவி ஊரில் இல்லை, வேலைக்காரி இருக்கிறா. இவர் வேலைக்காரியை கொஞ்சம் கொஞ்சமாக கணக்கு பண்ண பார்க்குறாரு. அதனால கொஞ்சம் தயக்கம். அப்படி இருக்கும்போது இவர் கிட்டத்தட்ட தொட்டுறதுன்னு நினைக்கும்போது மனைவி வந்துடுறா. அவர் நினைக்கிறார் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி வந்திருக்கக்கூடாது, இந்த கெட்ட நினைப்பெல்லாம் எனக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை சொல்கிறான் எழுத்தாளன். உணர்ச்சியின் உச்சாணி கொப்பிலிருந்து தவறி விழுவதால் உள்ளத்தில் ஏற்படும் ஊனம் வாழ்நாள் முழுவதும் சிந்தனை துறையில் அவனை முடமாக்கி இருக்கும். உச்சாணி கொப்பு விழுறது முடம், சிந்தனை. அந்த கோர்வை பாருங்க. அது ஆங்கிலத்தில் இருந்ததை நான் தமிழில் மொழிபெயர்த்த போது ஆங்கிலத்தை விட தமிழ் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. உணர்ச்சியின் உச்சாணி கொப்பிலிருந்து தவறி விழுவதால் உள்ளத்தில் ஏற்படும் ஊனம் சிந்தனை ரீதியான துறையில் அவனை முடமாக்கி இருக்கும். அதுதான் அந்த அற்புதமான ஒரு விஷயம். நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் த முஸ்லீம் மைண்ட் புத்தகத்தை பற்றி அதில் உங்களுக்கு மிகவும் கவர்ந்த வேறு ஏதாவது ஒரு விஷயம் அதில் இருக்கிறதா? நான் நம்ம அந்த புது அறிமுகத்தை விட்டு அறிமுகத்தை தவிர இன்னும் விரிவாக பேசவில்லை. இல்லை, அதில் ஒரு 9 தலைவர்களை பற்றிய சரித்திரம் அதில் இருக்கிறது. சையத் அஹமத் கான், மௌலானா முகமது அலி, அல்லாமா இக்பால், நம்மளோட குலாம் இல்லை அபுல் கலாம் ஆசாத், ஃபக்ருதீன் அலி அஹமது, நம்மளோட இவர் ஜாகிர் ஹுசைன் சொல்லி ஜின்னா, லியாக்கத் அலி, ஃபசுல்லக்குன்னு சொல்லி ஒரு 9 தலைவர்களுடைய வாழ்க்கை சரிதம் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க ஒருவரையும் வச்சு அவர்கள் இந்த இயக்கத்தின், அதாவது இந்த சுதந்திர இயக்கத்தின் மீது ஏற்படுத்திய தாக்கம், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் அல்லது பிரிவினைக்கு அவர்கள் ஏற்படுத்திய தாக்கம் என்பதை தெரிந்து கொள்ளும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அல்லாமா இக்பாலுடைய இந்த போகும்போது நிறைய கவிதை வரிகள் வரும். அந்த கவிதை வரிகளை உண்மையிலே ஒரு சவால். நீ இரவை படைத்தாய், நான் விளக்கை ஏற்றினேன். நீ களிமண்ணை உண்டாக்கினாய்,
நான் ஒரு கோப்பையை உருவாக்கினேன். நீ காட்டை வளர்த்தாய், நான் பூக்களை நட்டேன். கல்லிலிருந்து கண்ணாடியை நான் செய்தேன், நஞ்சிலிருந்து தேனை நான் வடித்தெடுத்தேன். அப்படி நிறைய இக்பாலுடைய கவிதை அங்கங்கே எழுதும். அடுத்த புத்தகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சர்வ சமயத்துக்காக ஒரு பாடல் எழுதினேன் அப்படின்னு சொன்னீங்க. அது எங்களுக்காக பாடி காமிச்சாலும் சந்தோஷம்தான். இல்ல, ஒரு இசைக்குழு நடத்திக்கிட்டு இருந்தவர் சொன்னாரு, நாங்க கோயில் இதுக்கு போனா ஒரு வாதாபி கணபதியும் ஆரம்பிக்கிறோம், கிறிஸ்தவ நிகழ்ச்சிக்கு போனா அங்கே ஒரு பாடலை பாட சொல்றாங்க. அப்படி சில இடங்களில் 2 கட்ட இடங்களுக்கு போகும்போது எதை பாடணும்னு தெரியல. அதனால நீங்கள் ஒரு சர்வசமய பாடல் எங்களுக்கு இடைத்தர முடியுமான்னு கேட்டார். நான் கவிஞன் ஒன்றும் இல்லை, ஆனால் பாடலில் எனக்கு கொஞ்சம் இது உண்டு, நான் அதை செய்யலாம்னு நினச்சேன். சரி நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தேன். அல்லேலூயா அல்லாஹு அக்பர் ஓம் நமச்சிவாய வாஹே குரு வரஹே குரு தர்மம் சரணம் கச்சாமி ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனுஷனு கந்தன் என்பார் சிலர் நந்தன் என்பார் சிலர் வாசு என்பார் சிலர் இயேசு என்பார் சிலர் அல்லாஹ் என்பார் சிலர் நீ இல்லை என்பார் சிலர் விந்தையின் காரணனே என் தந்தையும் தாயும் நீயே அருளின் உருவம் என்றும் அன்பின் வடிவம் என்றும் இருள் நீக்கும் இறைவன் என்றும் இதயம் உன்னை பாடும் என்றும் திருவினும் திருவானவா இறைவா மறைகளின் கருவானவா அல்லேலூயா அல்லாஹு அக்பர் ஓம் நமச்சிவாய வாஹே குரு வரஹே குரு தர்மம் சரணம் கச்சாமி ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு தெய்வம் மனுஷனு. அற்புதம், அற்புதமா இருக்கு. அப்படியே பாடல்களை கேட்கும் போதே வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்குது. இப்போ மீண்டும் அடுத்த எந்த புத்தகத்தை நம்ம பார்க்க போறோம்? இல்ல, இந்த இது ஒரு இலங்கையில் தமிழர். இலங்கையில் தமிழர். இவர் ஆஸ்திரேலியாவில் வசிக்கக்கூடிய கலாநிதி குணசிங்கங்கிற ஒருத்தர். இவரும் பன்னெடுங்காலம் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார். இலங்கையில் தமிழர் ஒரு முழுமையான வரலாறு, கிபி அந்த கிறிஸ்துவுக்கு முன் 300 முதல் கிபி 2000 வரை. இந்த நூலை படிக்கும்போது இலங்கை ஒரு சிங்கள நாடாங்கிற சந்தேகம் நமக்கு ஏற்பட்டு போகும். தமிழர்கள் எவ்வளவு விஸ்தாரமாக ஆட்சி இருக்கிறார்கள், அது எப்படியெல்லாம் பறிபோய் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. இந்த 600 பக்கமும் என்னுடைய குரல் வழியாக ஒளிப்பதிவாக இருக்கிறது. ஒளிப்பதிவாகி அது ஐரோப்பாவில் பெஸ்ட் செல்லர் அந்த CD. ஆமா ஆமா. எனக்கு அந்த புத்தகத்தை யாரை நிறைய படிக்கணும்னு ஆசை நேரமா இங்கே நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளாகட்டும் எந்த நிகழ்ச்சிகளாகட்டும் இலங்கையை பற்றி பேசும்போது தப்பாக பேசுறாங்க. அதாவது நோ இன்ஃபர்மேஷன் இஸ் பெட்டர் தென் ராங் இன்ஃபர்மேஷன். அதாவது நீங்க ஒரு விஷயத்தை சொல்லாம இருக்கலாம், தவறா சொல்லப்படாது இல்லையா? அந்த வகையில் இந்த நூல் அந்த மனுஷன் பாடுபட்டு எழுதியிருக்கிறார். இலங்கையில் தமிழ். ஆமா, நான் முருகர் குணசிங்கம் 20 நாள் நான் உட்காந்து தொடர்ச்சியா 20 நாள் உட்காந்து 600 மணி நேரம் இல்லை அந்த 600 பக்கத்தை பண்ணியிருக்கிறேன். அருமையான நூல். அதுபோல் இந்த ஞான புகழ்ச்சின்னு சொல்லி இது பாருங்க, தக்கலை அந்த ஞான மாமையது எனக்கு இல்லையா, ஞான புகழ்ச்சி பாடல் தமிழுக்கு கிடைத்த அருமையான சொத்து. ஆனால் முஸ்லீம்கள் எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியுங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு. அவ்வளவும் கவிதைகள் எல்லாம் மரபு கவிதைகள் தான், பிரமாதமாக இருக்குது. அதுபோல் இன்னொன்று சீரா புராணம் உமர் புலவருடையது. அவருக்கு திரைப்பட பாடலாசிரியர் கவி காமு ஷெரீஃப் உரை எழுதியிருக்கிறார். இதில் இந்த வருஷந்தோறும் இந்த பள்ளியில் இந்த ஞானப்பாடல் நிகழ்ச்சி நடக்கும். அப்போது இது கூட உரையாற்றுவார்கள். கேட்கறதுக்கு நான் இந்த வருஷம் போயிருந்தேன். இந்த வருஷம் போய் நானும் கூட 1 மணி நேரம் சொற்பொழிவாற்றினேன். உண்மையிலேயே அதாவது நாங்கள் தர்காக்கெல்லாம் போக மாட்டோம், சிலர் ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானலாம் நினைப்போம். ஆனால் இந்த மனுஷன் ஏகத்துவத்தை தான் பேசுகிறாரு.
அவர் பாடல்களை பூரா ஏகன் ஏகன் இறைவனுங்கிறது தான் அவருடைய இது. அப்போது உண்மையிலேயே மெஞ்ஞான பீர் முகமது அப்பான்னு சொன்னால் அதோட தான் இந்த மாதிரி சில ஆன்மீக விஷயங்கள் அது தமிழ் சார்ந்ததாக இருந்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் இது இந்த இதை நான் எனக்கு ஒரு ஆசை. தமிழ் இலக்கியத்தையே சங்க காலத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா ஆன்மீக பாடல்கள் தான் தமிழை கொஞ்சம் வாழ ஒரு காலகட்டத்தில் வந்து இல்லை அதில் இது நம்ம இவங்களுடைய பங்களிப்பு வந்து எந்த அளவுக்கு உள்ள வந்திருக்கிறது தெரியல. ஆனால் அது வேணுண்டு சேர்க்க நம்மளே அதை கொண்டு சேர்க்காம இருந்தால் அவங்க என்ன செய்ய முடியும் இல்லையா? இப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னா தானே உங்களுக்கு விளையும். அதனால் அப்படி தான் அது நடந்திருக்கு. உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கல நேரம் போனதே தெரியல. நிறைய நூல்களை அறிமுகப்படுத்தினீங்க. அதில் மொழிபெயர்ப்பு சம்பந்தமாக நம்ம நிறைய பேசணும். அனைத்து தகவல்களுமே மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் எந்த அளவு இலக்கியத்தோட தொடர்பில் இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் பார்த்தா வந்து புத்தக விழாக்கள் பார்த்தா கூட்டம் குமியுது. ஆனால் சரியான புத்தகங்கள் தான் அங்கே விற்பனை ஆகுதா, இல்லை அதை வாங்குபவர்கள் வந்து நம்ம சரியான இலக்கியத்தை நோக்கி தான் இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்களா? இணையதளத்தில் நிறைய படிக்கிறாங்க, எழுதுறாங்க. இது உங்களுடைய கருத்து என்ன இதில்? இல்லை அப்படியும் இப்படியும் தான். நம்ம வெகுஜன பத்திரிகைகளுக்கு எழுதினால் அவங்க ஒரு நாளைக்கு 300 கதை வரும், 200 கட்டுரை வரும். அவ்வளோத்தையும் வச்சு வாசிக்கிட்டு இருந்தானா அவன் ஆயுசே முடிஞ்சு போகும். அதனால இந்த முதல் வரியில அந்த முதல் பேராவில் நீங்க தொடங்கினா தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த டெக்னிக் நிறைய பேருக்கு புரியல. இப்போ சுஜாதா சொல்வார், தெருவில் ஒருத்தன் போய்கிட்டு தான் அவனுக்கு தலையே இல்லை. அதே மாதிரி வரம்புங்கிற ஒரு கதை எனக்கு என்னுடைய கதையை அவர் மொழிபெயர்ந்தார், குமுதத்தில் வெளியிட்டு இருந்தார் ஆசிரியர் இருந்தபோது. அதில் திருமணமான போது அவருக்கு வயது 13 அப்படின்னா அப்புறம் இன்னொன்று இந்த 1915 பழசான சொற்களை இந்த ட்ரைட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இதழியல் பற்றி படிக்கும்போது பேசிக் டெனட்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம்னு 4 விஷயம் சொன்னாங்க. ஒன்று, பி ஸ்பெசிஃபிக், டோன்ட் ஜெனரலைஸ். பொத்தாம் பொதுவாக எதையும் சொல்லாத, துல்லியமாக சொல். டோன்ட் ஸ்டேட் த ஆப்வியஸ். எல்லோருக்கும் தெரிந்ததை சொல்லாமலே தெரியக்கூடியது சொல்லாது. சென்னையில் மழை பெய்யுது, ஓகே, ரோடெல்லாம் தண்ணி போச்சுன்னு சொல்ல வேண்டாம், வெள்ளம் வந்தால் சொல்லணும். அது மாதிரி பி டிஃப்ரெண்ட் பட் பி நேச்சுரல். வித்தியாசமாக இரு, ஆனால் இயல்பாக இரு. இப்போது வயலினுக்கு மிருதங்கம் தான் இல்லையா? ஆனால் குன்னக்குடி வைத்து நான் தவில பயன்படுத்தினார். முதல்ல ஆரத்தில் அவரை லூசுன்னாங்க. ஆனால் 6000 கச்சேரி செய்து அவர் கின்னஸ் புக்கில் இடம் பிடிச்சிட்டாரு இல்லைங்களா? அப்படி வித்தியாசமாக இருந்தால் வித்தியாசமாக செய்யணும். அதை விட முக்கியமாக டோன்ட் யூஸ் ட்ரைட் ஃப்ரேசஸ். 1915 நடிஞ்சு பிஞ்சு போன போது சொற்றொடர்களை பயன்படுத்தாத. கண்கள் குளமாயின, நெஞ்சம் வெடித்து சுக்குநூறாகியது, எவ்வளோ காலத்துக்கு கட்டியாக போகிறேன். அதனால் என் கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு சுஜாதா சொன்ன ஒரே ஒரு காரணம் தான். ஒரு இடத்துல அதை படிச்சுக்கிட்டே வரும்போது, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அவர் கண்கள் குளமாயின, நெஞ்சம் வெடித்து சுக்குனா சொல்ல போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் அதிர்ந்து போனேன் அப்படின்னேன். என்ன சார், அவர் அழுகை அடைக்க வாயை மூடினார், சப்தம் நின்றது, கண்களை மூடினார், கண்ணீர் நிற்கவில்லை. எவ்வளவு ஒரு அந்த அந்த சங்கதியை பிக்சரை என் கண்முறையில் நின்று, அதனால தான் பிரசுரித்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இது மாதிரி சரியாக எழுத்தாளர்கள் இருக்கும் வரை, படைப்புகள் இருக்கும் வரை இளைஞர்கள் இளைஞர்களே டிஃப்ரெண்டா இருங்க. நீங்க பத்திரிகைக்கு அனுப்பினா திருப்பி அனுப்பிட்டாங்கிறத பத்தில இல்லை. ஏன்னா அவனுக்கு 1008 வேலை இருக்கு. அதை கவரக்கூடிய அளவு நீங்கள் இணையதளத்தை எழுதுறாங்க, நிறைய நல்லா இருக்கு எபத்து. ஆனால் எழுதணுங்கிற ஆசை இருக்கு, வாசிக்கணுங்கிற ஆசை இருக்கு. புத்தக விழா விற்பனை எல்லாம் கணக்கெடுக்க கூடாது. அதனால இலக்கியம் சோர்ந்து போகாது, மடிந்து போகாது, எல்லாம் இருக்குது. ஆனால் மீடியா மாறலாம். இப்போ அச்சு ஆன்லைன் ஆகி அப்படி என்ன டிஜிட்டல் ஆகி என்னெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் இந்த இறை தூதர் முகமது என் கையெழுத்து எனக்கே புரியாது. நான் அதை ஒலிப்பதிவு செய்து சிங்கப்பூருக்கு அனுப்புவேன். அங்கே என் நண்பர் தட்டை செய்து அனுப்பிடுவார். அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறது தான். அதனால் டெக்னாலஜி வளர வளர அது இடையூறாக இருக்காது. அது உண்மையிலே ஏந்தலாக இருக்கும், தூக்கி கொடுக்குறதா இருக்கும். வாலிபாலில் லிஃப்ட் கொடுக்குற மாதிரி லிஃப்ட் கொடுத்தா அடித்து பாயிண்ட் எடுக்க வேண்டியதான் நம்ம கடமை, எடுக்காட்டி நம்ம குற்றம். அற்புதமாக சொன்னீங்க. உங்கள்கிட்ட பேசியிருந்தாலும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நேரம் போவதே தெரியவில்லை. மீண்டும் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களோடும் வேறு சில புத்தகங்களோடும் உங்களை சந்திக்கணுங்கிற ஆவல் எங்கள் எல்லாருக்கும் இருக்கு. கண்டிப்பாக ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்களுக்கு, உங்கள் நிறுவனத்துக்கும் என் இதயமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இளைஞர்கள் என்று பார்க்கும்போது எனக்கு மிகுந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. வருங்காலம் பிரகாசமாக இருக்கும். அது மாத்திரமல்ல,
உங்கள் வருங்காலங்களும் பிரகாசமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்கள் அனைவரிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். அன்பு, நன்றி, வணக்கம். இந்த வாரம் படித்ததில் பிடித்தது நிகழ்ச்சியில எழுத்தாளர், கவிஞர், உலக புகழ்பெற்ற ஒளிபரப்பாளர் அப்துல் ஜப்பார் அவர்களோட நம்ம உரையாடணும். கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும். அவர் நம்மள்ட்ட நிறைய புத்தகங்களை பத்தி பகிர்ந்துகிட்டாரு. அண்டர்ஸ்டாண்டிங் த முஸ்லிம் வேர்ல்ட், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், இறை தூதர் முகமது, இப்படி பல சிறப்பான நூல்களை பத்தி அவர் நம்மள்ட்ட பேசினாரு. அது மட்டும் இல்லாம வாலியோட அவதார புருஷன், நாயகம் ஒரு தாயகம், வலம்புரிஜான் எழுதியது, இந்த புத்தகங்களை பத்தி அவர் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறணும்னாலோ இல்ல இந்த நிகழ்ச்சி பற்றிய கமெண்ட்ஸை எங்களுக்கு தெரிவிக்கணும்னாலோ நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி www.pepperstv.com. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு பிரபலத்தோடும் வேறு சில புத்தகங்களோடும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரஞ்சன்.